பஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? பஸ் எடுத்து போய் அதை ஈரோட்லேருந்து நம்ம சேரண்ணா கொஞ்சம் திரும்ப யோகம் எதுக்கு அந்த சால்க கட்டை எதுக்கு ஐயா மேலே சீலிங் நல்லா வச்சு மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் சாதாரண கூட்டத்தையே மிக சிறப்பாக செய்யக்கூடிய 1 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அந்த கோவையிலாம் 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் கூட்டக்கூடிய திறமை இருக்கிறார். இந்த முப்பது விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவரும் நினைத்திருக்கிறார். எனவே இதில் இருக்கிற கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று 3 லட்சம் கலந்து கொள்வார்கள் பொதுமக்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்குரிய ஏற்பாடுகளை தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவைக்கு சென்று கூட்டம் நடத்தி அங்கே இருக்கிற தோழர்கள் கலந்து கொள்வோம். நாமக்கல் மற்றும் ஈரோடு போன்ற பகுதியில் இருக்கிற தோழர்கள் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்கிறார். நான் எங்களை பொறுத்தவரை திருச்சியிலிருந்து எங்களது திருச்சி மாவட்டத்தில் இருந்த காரணத்தால் நாங்கள் திருச்சியிலிருந்து அதிகமான அளவுக்கு நம்முடைய செந்தில் பாலாஜி எடுக்கிற முன்னெடுப்புக்கு உறுதுணையாக மிக சிறப்பாக திருச்சியிலிருந்து வந்து கலந்துக்குவோம். அவர் எவ்வளோ பேர் சொல்கிறாரோ அவ்வளோ பேரோடு நாங்கள் வந்து கலந்துக்குவோம். எனவே இது ஒரு திருப்புமுனையாக இருக்குது. இந்த தேர்தலினுடைய ஆரம்பத்திற்கு இந்த நடக்க இருக்கிற தேர்தலுக்கு அஸ்திவாரத்தை முதலிலே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் செய்திருக்கிறார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். தலைவர் அவர்களும் திருச்சி வந்து இறங்கி திருச்சியில் பெரியார் குந்திமலை எடுத்து தான் வருகிறார். வேறு ஏதாவது கேட்டால் சொல்கிறேன். மாநில மாநாட்டை மாதிரி நடத்த வரும்னு சொல்லியிருக்காருங்க. மாநில மாநாடு மாதிரி நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் மாநில மாநாடு தான், அதை விட தாண்டி நடத்தும். மாநில மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாநில மாநாடு காலைல 10 மணி 11 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும். இது ஷார்ட் டைம். சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்பி 7 மணிக்குள்ளே அந்த மாநில மாநாட்டை அதை விட கூடுதலாக இந்த கரூர் பகுதியில் நடத்தி காட்டுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை தான் கழகத் தலைவர் செந்தில் பாலாஜி அவர்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். எனவே அது சிறப்பாக இருக்கும்.